ஒரு மாதத்தில் வரக்கூடிய 2 அஷ்டமிகளுமே ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொன்னாலும் கூட நிறைய பேர் பார்த்திங்கன்னா தேய்பிறை அஷ்டமி நாளில் தான் விரதம் இருந்து பைரவரை வழிபடுவதை வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க. திதிகளில் 8வது திதியாக வரக்கூடியது தாங்க அஷ்டமி திதியாகும். ஆனால் வளங்கள் பெருக வேணும், கஷ்டமில்லாத வாழ்க்கையை வாழ வேணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வளர்பிறை அஷ்டமியில் உங்களுடைய விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. தேய்பிறை அஷ்டமியில் பிரச்சனைகள் அனைத்துமே தேய வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தேய்பிறை அஷ்டமியை நீங்கள் கடைப்பிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க. ஆனால் எப்படி வழிபட வேணும் என்ற சரியான முறை இன்னுமே நிறைய பேத்துக்கு தெரியாமல் தாங்க இருக்குது. தேய்பிறை அஷ்டமி நாளில் மட்டுமில்லை, வளர்பிறை அஷ்டமி நாளிலையும் பைரவரை எந்த முறையில் வழிபட்டோம்னா என்ன மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு காலபைரவர் பிடிக்கும் அப்படின்னா ஓம் காலபைரவரை போற்றி என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அஷ்டமி அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வரக்கூடியது பைரவர் தாங்க. அதுலேயும் தேய்பிறை அஷ்டமி ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாளாகும். அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை எப்படி வழிபட்டோம்னா அளவில்லாத நன்மைகள் நமக்கு கிடைத்து நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிவிடும். அதனை தெரிந்து கொண்டு அந்த முறையில் நம்ம பைரவரை வழிபட்டோம்னா நமக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா அஷ்டமி வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வது ரொம்ப சிறப்பானதாகும். பழமையான சிவன் கோவிலுக்கு சென்று பைரவர் அபிஷேகத்தில் நம்ம கலந்து கொண்டு நம்முடைய வழிபாட்டை செய்வது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அன்றைய நாளில் அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுப்பது இன்னுமே பல மடங்கு பலன்களை கொடுக்குங்க. பைரவர் வழிபாடு ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிபாடாகும். அதுலேயும் தேய்பிறை அஷ்டமி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் பைரவரை வழிபடுவது நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் உடனடியாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வழிபாடாகவும் சொல்லப்பட்டிருக்குது. புரட்டாசி தேய்பிறை அஷ்டமி ரொம்பவே சிறப்புக்குரிய நாளாகுங்க. சிவபெருமானின் 64 வடிவங்களில் ரொம்பவே முக்கியமானதாகவும் மிகவும் சக்தி வாய்ந்த வடிவமாகவும் சொல்லக்கூடியது பைரவர் வடிவந்தாங்க. நம்ம சிவபெருமான லிங்க வடிவமாக வழிபட்டுட்டு வருவாங்க. பைரவரையோ 12 கைகளுடன் நாகத்தை பூநூலாகவும் சந்திரனை தலையில் திரித்தும் சூலாயுதம் ஏந்தி பாசக்கயிறு கொண்டு அங்குசம் போன்ற ஆயுதங்களை தாங்கிய திருமேனியாக வழிபட்டுட்டு வருவாங்க. மேலுமே பார்த்திங்கன்னா ஆலயத்தில் கிழக்கு இல்லைன்னா மேற்கு நோக்கி சிவபெருமான் எழுந்தருளி இருப்பார். ஆனால் பைரவர் பார்த்திங்கன்னா எல்லா ஆலயத்துலேயுமே வடக்கு திசையில் நின்ற கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பளிச்சுட்டு வராரு. சிவபெருமானின் பிரதான வாகனம் ரிஷபமாகுங்க. பைரவருடைய பிரதான வாகனம் நாயாகும். ருத்ரன் என்னும் வேத பாகம் ஈசனை நாய்களின் தலைவன் என்று புகழ்ந்து பைரவ ரூபத்தையே சொல்கிறாங்க. சிவன் என்றால் மங்களம் என்று பொருளாகுங்க. சிவன் மங்கள மூர்த்தியாகவும் இருக்கிறாரு. இந்த உலகத்தில் 5 தொழில்களை புரியக்கூடிய வகையில், அதாவது வக்ரம், சாந்தம், வசீகரம், ஆனந்தம், கருணை என்னும் 5 குணங்களை கொண்டதன் அம்சங்களை அவர் நிரூபிச்சிருக்கிறாரு. 5 குணங்களில் பைரவர் வக்ர குணத்தின் அம்சமாகவும் சொல்லப்படுறாரு. மேலுமே பகைவரை அழிக்கக்கூடிய ருத்ர மூர்த்தியாக விளங்கும் பைரவரை வழிபட பகை முற்றிலுமே விலகிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. பயத்தை போக்கக்கூடிய பைரவர் வழிபாடு ரொம்பவே சிறப்பானதாகுங்க. நம்மை துன்பம் சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நமக்கு தப்பிப்பதற்கே வழி இல்லை அப்படின்னு சொல்லும்போது பற்றி கொள்ள உகந்த வழிபாடு தாங்க இந்த பைரவர் வழிபாடு. பைரவர் காவல் தெய்வம் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நம்மை காப்பவரும் பைரவர் தாங்க. இவர் நவகிரகங்கள் சனியின் குருவாகவும் சொல்லப்பட்டிருக்கிறாரு. மேலுமே குருவை வணங்கணும்னா சீடர் மகிழ்ச்சி அடைவார் என்பது இயல்பாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. பைரவரை வழிபடுவதன் மூலமாக சனியின் குளிர்வித்து அவருடைய பார்வையில் ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் நற்பலன்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அசுர சக்திகளை அழிப்பதற்காகவே அவதரித்த பைரவரை வேண்டிக் கொண்டு பக்தர்களை தாக்கும் தீய சக்திகள் அவரை அழித்து காப்பாருங்க.
எல்லா சிவன் கோவில்கள்லையுமே பார்த்தீங்கன்னா வழிபாடுகளும் காலை சூரிய பகவானிடம் தொடங்கி இரவில் பைரவரிடம் முடிவடையுங்க. இரவு நேரத்தில் கோவில் காத்தருள்பவர் பைரவர் என்பதால் அவருடைய திருவடிகளில் சாவியை சமர்ப்பிக்கும் வழக்கம் இன்றளவுமே கடைப்பிடிச்சிட்டு வருது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே ஆலயத்தில் பார்த்திங்கன்னா காக்கும் பைரவர் அடியார்களின் வீட்டையும் காப்பார் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. நம்ம தினமும் பைரவரை வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படக்கூடிய பயமானது நீங்கி விடுங்க. இவரை சிவப்பு நிற ஆடை அணிந்து சிவப்பு நிற மலரால் நம்ம அர்ச்சனை செய்து சிவப்பு நிற பழங்களை நெய்வேத்தியமாக வைத்து வழிபாடு செய்ய வேணுங்க. கோவில்களில் ராகு காலத்தில் நடைபெறக்கூடிய பைரவர் பூஜையில் நம்ம கலந்து கொள்வது அபரிவிதமான நன்மைகளை நமக்கு கொடுக்குங்க. இதனால் மனதில் நேர்மறையான எண்ணங்கள் அதிகமாகும் அப்படின்னும் சொல்லப்படுது. நம்முடைய வாழ்க்கை செழிப்படையுங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாட்டால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பைரவரை நம்ம தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபாடு செய்வதனால நமக்கு ஏற்படக்கூடிய பயமானது நீங்கி விடுங்க. பைரவர் வழிபாடு நம்ம செய்வது திருமண யோகம் கைகூடி வருவதற்கான சூழ்நிலைகளையும் உருவாக்கி தருங்க. மேலுமே வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் செய்து வடமாலை சாற்றி அர்ச்சனை செஞ்சு நம்ம வழிபட்டுட்டு வந்தோம்னா திருமண பாக்கியம் சீக்கிரமாகவே கைகூடி வருங்க. குழந்தை பாக்கியம் பெற தொடர்ந்து 6 தேய்பிறை அஷ்டமி நாட்களில் சிவாலயத்துக்கு சென்று பைரவ மூர்த்திக்கு நீங்கள் செவ்வரடி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா குழந்தை பெரு இல்லாதவங்களுக்கு சீக்கிரமாகவே குழந்தை பெரு கிடைக்குங்க. இழந்த பொருள் சொத்துக்களை திரும்ப பெறுவதற்கு பைரவர் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வைத்து மனம் முருகி பிரார்த்தனை செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வருவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. வறுமை நிலை நீங்க வெள்ளிக்கிழமை நாளில் மாலை நேரத்தில் வில்வ இலைகள் மற்றும் வாசனை மலர்களால் நம்ம பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. நோய் தீர யமபயம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் தேய்பிறை அஷ்டமி போன்ற நாட்களில் நம்ம பைரவருக்கு நடக்கக்கூடிய வழிபாட்டில் நம்ம கலந்து கொள்ள வேணுங்க. பைரவருக்கு மஞ்சள் இல்லைன்னா சந்தன அபிஷேகம் செய்து எலுமிச்சை மாலை அணிவித்து அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா இந்த பயமானது விலகிவிடுங்க. சனிக்கிழமையில் பைரவருக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டுட்டு வந்தோம்னா சனி கிரகத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகிவிடுங்க. தேய்பிறை அஷ்டமி நாளில் நம்ம பைரவரை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற நேரம் ராகு காலங்க. கால பைரவருக்கு செவ்வழி மலர்களால் சூட்டி நம்ம வழிபாடு செய்ய வேணும். இல்லைன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த பூவாக இருந்தாலும் சரிங்க அதனை சாத்தி நம்ம பைரவரை தேய்பிறை அஷ்டமி நாளில் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. கோவில்களில் பைரவருக்கு வடமாலை சாத்தி வேண்டிக் கொள்ளுவது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. அதற்கு பிறகு விளக்கேற்றி நம்ம வழிபாடு செய்யலாங்க. அதுலேயும் பைரவருக்கு பஞ்செண்ணெய் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப விசேஷமானதாகுங்க. பைரவர் சன்னதியில் பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து கால பைரவாஷ்டகம் பதிகத்தை படித்தோம்னா பைரவருடைய பரிபூர்ண அருளானது நமக்கு கிடைக்குங்க. பஞ்ச தீபம் என்பது இழுப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசுனை போன்ற 5 தனித்தனியாக 5 அகல் விளக்கில் ஊற்றி அதில் தீபம் ஏற்றுவேனுங்க. பைரவருக்கு பஞ்ச தீபம் ஏற்றி வைத்து வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே தீரவே தீராது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்ந்து விடுங்க. உங்களுக்கு சுத்தமான புணுகு கிடைச்சிச்சின்னா அதை வாங்கிட்டு போய் பைரவர் பாதத்தில் வைத்து நீங்கள் எடுக்க வேணுங்க. அதை ரூபா நோட்டில் தடவி உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்ய வேணும். இப்படி நீங்கள் செய்வதனால கடன் சுமையிலிருந்து சீக்கிரமாகவே வெளிவர முடியுங்க. பைரவர் சன்னிதானத்தில் பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. பைரவருக்கு முந்திரி பருப்பு வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இதுபோல் சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை செஞ்சாலே போதுங்க. காலத்தால் வரக்கூடிய துன்பங்கள் எதுவுமே நம்ம நெருங்காதுங்க. அதே போல் கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம், எதிரி தொல்லையிலிருந்து விடுபடவும் கால பைரவர் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க. பைரவருக்கு உரிய போற்றி மந்திரங்களை ராகு கால வேளையில் நம்ம படிப்பதும் கால பைரவரை வழிபாடு செய்வதும் நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய
தேய்பிறை அஷ்டமி நாளில் கால பைரவரை எப்படி வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னு விரிவாக சொல்லியிருக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.